ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிலரெல்லாம் என்னதான் காய் துப்புனாலும் அதை தொடச்சி போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த தீபிகா வந்து சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அதுதான் இல்லை. என்ன நடந்தது, எப்போ நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு வெஞ்சனை வச்சு சுற்றிக்கிட்டு எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இப்போ மல்லி விஜயோட வாழ்க்கையில் விளையாடிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்கள சேர்ந்து இருக்கிறவங்களும் கஷ்டப்படுத்துகிறாங்க. முக்கியமாக மல்லி விஜயும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுடைய முன் விரோதம் தான் காரணம். அதனால் அவங்க நிறைய இதை இழந்துட்டாங்க. இந்த முன்கோபம் அப்படின்றத ஒன்று விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பின்னாடி நடந்தது என்னன்றது புரிய வரும், முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றதும் புரிய வரும். அது எல்லாத்தையும் விளக்கிறதுக்காக தான் மல்லி வராங்க. மல்லி வந்து சமாதானமாக பேசுகிறாங்க. ஆனால் எதையுமே கேட்குற நிலைமையில் அந்த தீபிகா இல்லவே இல்லை. அதனால் கோர்ட்டுக்கு போய் கேஸ் முடிஞ்சு கேஸில் விஜய் தான் ஜெயிச்சிருக்காரு. விஜய் வந்து அந்த கொலையை பண்ணலை, யார் உண்மையான குற்றவாளி அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம விஜயோட அக்கா இருக்காங்க இல்லையா, அந்த ராட்சசி ராஜேஸ்வரியும் அந்த கதிரேசனும் சேர்ந்து தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியில் எதுவுமே தெரியாத மாதிரியே ஒரு பில்டப்பை காட்டிட்டாங்க. அதுக்காக கோர்ட்டு வந்து அவங்க கடமையை செய்யாமல் விடாது இல்லையா. அதனால் அந்த குற்றவாளிகளை யார் என்ன எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நிறுத்தி அவங்கள எல்லா கேள்வியும் கேட்டதுக்கப்புறம் தான் இவ வந்து உண்மையான ரேணுகாவை இல்லைன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் என் பேத்தியை வந்து அவள் கடத்தி வச்சுட்டு இருந்தா, அதுவும் இல்லாமல் என் பணத்தை எல்லாம் திருடின அந்த கோவத்தினால தான் அவளை வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலத்தை கொடுத்துட்றாரு நம்ம கதிரேசன். கூடவே இந்த இவ இருக்கா இல்லையா ராஜேஸ்வரி, இவங்களுடைய உதவியோட தான் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டினாலும் பரவாயில்ல இவளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை சேர்த்து மாட்டி விட்டுறாரு. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி வெளியே இருக்கிற வரையும் நம்ம மாப்பிள்ளை நம்ம பேத்தியை அவள் வாழவே விட மாட்டா, கண்டிப்பாக வாழ விட மாட்டா. அதனால் இவளையும் சேர்த்து கூட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையாக பொய்யானு ஆராயறதுக்குள்ளே அவளை கோத்து விட்டுறாங்க. அதனால் கூட்டு கலவாணி எந்துக்கிட்டு சட்டத்தையே ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை எழுதிடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நீண்ட கால ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் என்ன கூனி குறுகி நின்றுட்டு இருக்கா இந்த ராஜேஸ்வரி. அட பாவிகளா, நான் செவனேன்னு தானடா இருந்தேன், அந்த விஜயோட சொத்தை பற்ற எல்லாத்தையும் ஆடியோ போட்டு கனடாவிலேருந்து இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுற பேரில் சந்தோஷமாக சுற்றிருந்தேன். ஆனால் இப்போ அங்கே கனடாவில் இந்த பிஸ்னஸும் போச்சு, இங்கே இருக்கிற பிஸ்னஸும் போச்சு. கடைசியில் எனக்கு ஆனது களியும் கஞ்சியும் உண்டையும் ஊறகாயும் தான். வேறு என்ன பண்ணுறது, போய் அந்த ஜெயிலில் கொசுக்கடியிலையும் விசுக்கடியிலையும் உட்காந்துக்கிட்டு காற்று இல்லாத ஜெயிலில் படுத்துக்கிட்டு அங்கே போகிற களியோ புளியோ தின்னு போட்டு என்னோடய காலத்தை ஓட்ட வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்ருக்கா. அதுக்கப்புறமா மல்லி இருந்துக்கிட்டு போய் அந்த தீபிகாவை பார்க்குறாங்க. மேடம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னதும், நீ சொன்ன எதையும் நான் நம்பவும் மாட்டேன், இப்போ நடந்த எதையும் நான் நம்புற நிலைமையும் இல்லை, அதுக்காக நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் எப்போ பார்த்தாலும் என் மேலே குதர்க்கமாகவும் ஒரு கோவத்தோடையும் பேசிகிட்டு இருக்கேன், என்ன தான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த மல்லி என்ன தப்பு செஞ்சா அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மேடம் அன்னைக்கு நடந்த விஷயம் எனக்கே தெரியாமல் நடந்தது, நான் வந்து அதுக்கு சம்மந்தமே படாத ஒரு ஆள், அதுவும் இல்லாமல் அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, யாரோ பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், நீங்கள் அதனால தான் இவ்வளோ நாள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. இருந்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு இது குற்ற உணர்ச்சி மாதிரி தான் இருந்துச்சு, ஏதோ நம்மளை வந்து இவங்களுக்கும் நமக்கும் ஒரு பழைய பகை ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது இதுவாக தான் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என் மேலே சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என் மேலே கோவப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விளக்குறாங்க. அப்போ தான் புரிய வருது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் நிரபராதிங்கன்னு தெரிஞ்சும் நான் உங்கள் மேலே வந்து பொய்வு கேஸை போட்டு உங்களை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன், அதுவும் இல்லாமல் சாப்பிட விடாமல் தூங்க விடாமல் எதுவுமே பண்ண முடியாமல் உங்களை பேச கூட விடாமல் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். அது எல்லாமே எனக்கு இப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் பச்சை குழந்தை தான் அப்பாவை பார்க்க வந்தப்போ கூட நான் அந்த குழந்தைய பார்க்கவே இல்லை, அதை நினச்சா இன்னமும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு உருகி மன்னிப்பு கேட்குறாங்க இந்த தீபிகா. உடனே நம்ம விஜய்ந்துக்கிட்டு நீங்கள் செஞ்சது எல்லாமே சரிதான், நான் வந்து இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஒரு தப்பே செய்யாதவங்களை வந்து இந்த அளவுக்கு தண்டிச்சிட்டிங்க பார்த்தியா, அதை தான் என்னால் மறக்கவே முடியலன்னதும் தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாங்க. சரி என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் சரி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணுறது, மனுஷனுடைய இதுவே அப்படி தானே, என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு சிலர் அவங்கள மன்னிக்கிறது தான் பெரிய மனுஷன் தானோ அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த உண்மையான கொலை பண்ண அந்த ரெண்டு பேரை டின் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.